நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா இவர்கள் நபி தோழர்களை திட்டுகிறார்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வாங்க. நாம நபி தோழர்களை திட்டுகிறோமா? நீங்க தௌஹீத் ஜமாஅத்துடைய எந்த உரைக்கு போனாலும் சரி, ஒரு ஜும்மா உரைக்கே கேக்குறீங்க, எந்த பயான்களை கேட்டாலும் அதுல நபி தோழர்களை பற்றி நாம மென்ஷன் பண்ணுவோம், நபி தோழர்களுடைய செய்திகளை சொல்லுவோம். நபி தோழர்களுடைய செய்தினா அவங்க சொந்தமாக செய்த செய்தி கிடையாது. அவர்கள் எப்படி தர்மம் செஞ்சாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் தர்மம் செய்யணும். அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் இஸ்லாத்துக்காக பாடுபடணும். அவர்கள் எப்படி வணக்க வழிபாடுகள் புரிந்தாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் வணக்க வழிபாடுகள் புரியணும்னு ஒரு ரோல் மாடலாக அவர்களைத்தான் நாம் உதாரணங்களாக சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற நாம நபி தோழர்களை திட்டுகிறோமா? நபி தோழர்களை ஏசுகிறோமா? அவர்களுக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறோமா? இல்ல. ஜாக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய பள்ளியில உட்கார்ந்து தான் பேசுறாரு, சரியா? இன்னொருத்தவர் அவரும் அதே மாதிரி ஒரு பள்ளியில தான் உட்கார்ந்து பேசுறாரு, இவரும் தன்னை சலஃபின்னு சொல்றவர் தான். இவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. கௌலு சஹாபிக்கும் ஃபஹ்மு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல. கௌலு சஹாபின்னா அர்த்தம் ஒரு சஹாபியுடைய கூற்று, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்து. அதை யாராவது இங்க பின்பற்றி ஆகணும் நடம்பிடிக்கிறோமா? ஒரு சஹாபியினுடைய கருத்தை பின்பற்றி ஆக வேண்டும் யாராவது நாங்க இங்க அடம்பிடிக்கிறோமான்னு இவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோமே, அவர் என்ன சொல்றாரு? ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் என்று நான் வேற இடத்துல பேசியிருக்கிறேன். ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் இவரும் பேசுறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது நேர்வழி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து நமக்கான இஸ்லாமிய வழிகாட்டலை நமக்கு இறைவன் தந்திருக்கின்றான். இறைவன் தந்த சத்திய கொள்கை என்பது ஒரே அடிப்படையை சார்ந்ததுதான். அல்லாஹ் தந்த மார்க்கம் என்பது பல வழிகளை கொண்ட ஒரு கொள்கை கிடையாது. அது ஒரே ஒரு வழியை கொண்ட, ஒரே ஒரு அடிப்படையை கொண்ட மார்க்கம்தான் இந்த இறைவன் தந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர். இதுதான் இந்த சமுதாயத்திற்கு இறைவன் தந்திருக்கிற அடிப்படை கொள்கை. இதை எல்லா முஸ்லிம்களும் இந்த கலிமாவினைத்தான் சொல்லுகிறார்கள் என்றாலும், எல்லா முஸ்லிம்களும் இந்த கலிமாவை சொல்லுகிற எல்லா இஸ்லாமியர்களும் ஒரே கொள்கையை கொண்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. பல்வேறு கொள்கை வேறுபாடு கொண்டவர்களாகவும் பல கருத்து முரண்பாடு உள்ளவர்களாகவும் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி நம்மை அணுக சொல்லி கட்டளையிடுகிறானோ அதுபோல அணுகாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனோ இச்சைக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை வளைக்கிற பொழுது, மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக செல்லுகிற பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் நிகழ்கிறது. நமக்கு மத்தியிலேயே யோசித்து பாருங்கள், நாம் வாழக்கூடிய பகுதியில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. தர்காவிற்கு செல்லலாம் என்று ஒரு சாரார், தர்காவிற்கு செல்ல வேண்டும், இறந்தவர்களிடம் உதவி தேட வேண்டும், இப்படி ஒரு சாரார். நாம் தர்காவிற்கு செல்லக்கூடாது, இறந்தவர்களிடத்தில் உதவி தேடுவது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரியம் என்று சொல்லுகிறோம். மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும், 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு சாரார், இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சாரார். இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கொள்கையை, ஒவ்வொரு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுகிற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் காட்டுகிற வழி என்பது, இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை என்பது ஒரே ஒரு அடிப்படை தான் என்றால்
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் பெயரால் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. எல்லா முஸ்லிம்களும் ஒரு வழியில் பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும், ஒரே கொள்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என இஸ்லாம் ஒரே கொள்கை கொண்டதாகத்தான் இருக்கிறது. ஏன் இப்படியான கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் நிகழ்கிறது என்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்திற்கேற்ப, தங்களுடைய மனோ இச்சைக்கேற்ப இந்த மார்க்கத்தை அவரவர்களுக்கு தகுந்தாற்போர் வளைப்பதும், மார்க்கத்தினுடைய அடிப்படையை மீறி அவர்கள் செல்வதும் தான் இந்த முரண்பாட்டுக்கான காரணமாக இருக்கிறது. அப்ப இறைவன் இந்த மார்க்கத்தை எப்படி நம்மை அணுக சொல்லுகிறான், எப்படி இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான், நேர்வழியை நாம் எப்படி அறிந்து கொள்வது, பல வழிகள் இஸ்லாம் என்கின்ற பெயரால் நமக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது இதில் எது நேர்வழி என்று எப்படி தேர்ந்தெடுப்பது, அல்லாஹ் அதற்கான பதிலையும் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹுடைய நேர்வழி என்பது ஒரே ஒரு வழிதான், பல வழிகள் கிடையாது. இதுவும் சரி அதுவும் சரி என்பது கிடையாது, எல்லாம் சரி என்பது கிடையாது, எம்மதமும் சம்மதம் என்பது கிடையாது. அல்லாஹுடைய வழி என்பது, நேர்வழி என்பது, ஹிதாயத் என்பது ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். எல்லாம் சரிதான் என்று முடிவெடுக்காதீர்கள். எல்லாமே முஸ்லிம்கள் தானே என்று பார்க்காதீர்கள். எல்லாமே முஸ்லிம்கள் என்றாலும் இவர்களில் யார் சொல்வது அல்லாஹுடைய வழி, எது இறைவனுடைய நேர்வழி என்பதை பார்த்து அதை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர பல வழிகளை பின்பற்ற கூடாது. ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினால், எல்லாம் சரிதான் என்று முடிவெடுத்தால், நான் இங்கும் இருப்பேன் அங்கும் இருப்பேன் என்று இருந்தால், அது அல்லாஹுடைய ஒரு நேர்வழியில் கூட உங்களை இருக்க விடாது. அல்லாஹுடைய ஒரு நேர்வழியை விட்டு உங்களை பிரித்து விடும், வழிகேட்டிற்கு அழைத்து சென்று விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹுடைய அந்த ஒரு நேர்வழி எது என்பதைத்தான் நாம இந்த தலைப்பின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நேர்வழியை எப்படி நாம பின்பற்றுவது அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்க ரப்பிடமிருந்து, உங்கள் இறைவனிடமிருந்து எந்த செய்தி உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும். அதுதான் நேர்வழி. நேர்வழி என்றால் எதுனா, அல்லாஹுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பின்பற்றுவது என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, இந்த இஸ்லாத்திற்கு பொறுப்பாளனாக இருக்கிற, இஸ்லாத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வந்திருக்கிறது, அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மார்க்கத்திற்கு பொறுப்பாளன் அல்லாஹ் என்று இருக்கிற பொழுது அவனுடைய அந்த ஒரு வழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர, அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கம் என்று எந்த செய்தியை சொல்லி இருக்கிறானோ அந்த செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் மார்க்கம் என்று பின்பற்ற கூடாது என்று இறைவன் நமக்கு இந்த வசனத்திலே கட்டளை போடுகிறான். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? திருமறை குர்ஆன், ஹதீஸ்கள். இதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், ரசூலுல்லாஹுடைய செயல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரம், இதுவும் அல்லாஹுடைய செய்தி தான். இந்த இரண்டை மட்டும்தான் மார்க்கமாக பின்பற்றுவதாக இருந்தால் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய கருத்துக்களை, அது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரியவர்களாக இருந்தாலும் சரி,
புகழுக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, அறிவு ஜீவிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய செய்திகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அது நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் அறிஞர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்கமாகுமா என்றால் மார்க்கமாகாது. மார்க்கம் என்றால் அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி வருகிறதோ அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அது திருமறை குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். வேறு எந்த செய்தியும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது அல்ல. நபி தோழர்களுடைய கருத்துக்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. இமாம்களுடைய கருத்துக்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அவர்களை மார்க்கத்தின் பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப பின்பற்றுவதாக இருந்தால், இஸ்லாத்தினுடைய ஒரு நேர்வழியை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால், எங்க நேர்வழி இருக்கும்னா குர்ஆன்ல நேர்வழி இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. இந்த இரண்டில் நாம் எப்போது நிற்கிறோமோ, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்று இதை மட்டும் எப்போது பின்பற்றுகிறோமோ அப்போதுதான் அது நேர்வழியாக இருக்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சமுதாயத்தில் இன்றைக்கு பல வழிகட்ட கொள்கைகள், இந்த இறைவன் சொன்ன நேர்வழிக்கு மாற்றமான கொள்கைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டும்தான் நேர்வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நேர்வழியை விட்டுவிட்டு மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக்க கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக தங்களுடைய கொள்கையை அவர்கள் முன்வைப்பதை பார்க்கிறோமா இல்லையா? எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள்? நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்கம்தான். எப்படி ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால், ஒன்றை செய்தால், ஒன்றை அங்கீகரித்தால் அதை சுன்னத்து, நபி வழி என்று நாம பின்பற்றுகிறோமோ, அதே போல நபி தோழர்கள் ஒரு கருத்தை சொன்னால், நபி தோழர்கள் ஒரு செயலை செய்தால் அதுவும் நபி வழிதான், அதுவும் சுன்னத்து தான், அதுவும் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது தான் என்று இன்றைக்கு ஒரு சாரார் இப்படி இருக்கிறார்கள். சரி, இதோடு இவர்கள் நிற்கிறார்களா? இல்லை. இவர்கள் எப்படி தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் என்றால், நபி தோழர்களோடு நிற்கிறது கிடையாது. தாபீன்கள் அவர்களுடைய கருத்துக்களும் மார்க்கம்தான். தபா தாபீன்கள் அவர்களுடைய கருத்துக்களும் மார்க்கம்தான். நபி தோழர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தாபீன்கள், தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தபா தாபீன்கள், அடுத்தடுத்த தலைமுறை. இவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கம்தான். சரி, அதோடாவது அவங்க நிற்கிறாங்களா? இல்லை. எந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதும் மார்க்கம்தான். அப்ப எங்க கொண்டு போய் மார்க்கத்தை நிறுத்துகிறார்கள் புரியுதா? அல்லாஹ் சொல்லுகிறான், நேர்வழி என்றால் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற ஒரு வழியில் நில்லுங்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது மட்டும்தான் நேர்வழி என்று இறைவன் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொன்ன நேர்வழியை தாண்டி குர்ஆன் ஹதீஸை விடுத்துவிட்டு முன்னோர்களுடைய கருத்துக்களை மார்க்கம் என்று பின்பற்றக்கூடியவர்கள், மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கம் என்று பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். இவங்க எப்படி தங்களை அறிமுகப்படுத்துறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் சலஃபியாக்கள். சலஃபியானா என்ன? முன்னோர்களை சார்ந்தவர்கள். நாங்க யாரை சார்ந்தவர்கள்? முன்னோர்களை சார்ந்தவர்கள். முன்னாடிலாம் சொல்லுவாங்கள மதுஹபுல, இந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க நாங்கள்லாம் ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுஹபுக்காரங்க. ஹனஃபியாக்கள், ஹனஃபி மதுஹபுக்காரங்க. அவங்களாவது என்ன பண்ணாங்க? ஒரு ஆளை சார்ந்து இருந்தாங்க. ஷாஃபியாக்கள்னா யாருடைய கருத்தை ஏத்துக்குவாங்க? ஷாஃபி இமாமுடைய அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபியாக்கள். ஹனஃபியாக்கள்னா இமாம் அபு ஹனீஃபாவுடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஹனஃபியாக்கள். இப்படி அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளை சார்ந்திருந்தார்கள். இன்னைக்கு புதிதாக ஒரு கூட்டம் முளைக்கிறது, நாங்கள் சலஃபியாக்கள். சலஃபியான என்ன? முன்னோர்களை சார்ந்தவர்கள். முன்னோர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது ஷாஃபியாக இருந்தாலும் சரி, அபு ஹனீஃபாவாக இருந்தாலும் சரி, மாலிக்காக இருந்தாலும் சரி, அஹ்மது பின் ஹம்பலாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, தாபீன்களாக இருந்தாலும் சரி, தபா தாபீன்களாக இருந்தாலும் சரி, ஏன்
இந்த 2000 ஒரு சவுதியில ஒரு உலமா இருந்து மௌத்தா போனாலும் சரி, அவரையும் நாங்க பின்பற்றுவோம் என்று எல்லா முன்னோர்களையும் நாங்கள் சார்ந்தவர்கள், முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று தங்களுக்கு பெயரை சூட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே வஹீக்கு எதிரான, நேர்வழிக்கு எதிரான ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய வழிகட்ட கருத்து. சில பேர் மற்றவங்கெல்லாம் கூட பெயர்லையாவது தங்களை நல்ல பேரை வச்சு அடையாளப்படுத்திக்குவாங்க. இந்த கபரு வணக்கத்தில் ஈடுபடுறாங்கல்ல தர்காவுல, அவங்க எங்க தங்களை எப்படி சொல்லிக்கிறாங்க? சுன்னத்துல் ஜமாத்துங்கிறாங்க. அவன் செய்யறது எல்லாமே சுன்னத்துக்கு, நபி வழிக்கு எதிரானது, ரசூலுல்லாவுக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரானது. கபரை கட்டி கொண்டு அங்கே வணக்க வழிபாடை செய்கிறார்கள். ஆனா பெயரை பொறுத்தவரையில் எப்படி இருக்கு? சுன்னத்துல் ஜமாத், நபி வழியை பின்பற்றுகிற ஜமாத்து. பெயராவது நல்லா இருக்கு. ஆனா இவங்களை பொறுத்தவரையில கொள்கையும் வழிகேடு, பெயரே வழிகேடா இருக்குது. சலஃபியாக்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை சார்ந்துட்டு போன அல்லாஹ் சொல்றான். நீ நேர்வழியில் இருப்பதாக இருந்தால், அல்லாஹ் காட்டுகிற சிராத்துல் முஸ்தகிம் என்கின்ற ஒரு வழியிலே நீ பயணிப்பதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை சார்ந்து இரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா இவர்கள் எதை சார்றாங்கன்னா, நாங்க முன்னோர்களை சார்ந்து நிற்கிறோம், நாங்கள் முன்னோர்களை சார்ந்தவர்கள் என்று தங்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்கிறார்கள். இது தவறு என்று நாம சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய கொள்கை சரியானது என்பதை அவங்க நிறுவுவதாக இருந்தால் எப்படி நிறுவனம்? இது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எங்களுடைய கொள்கை சரியானது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய கொள்கை சரியானது அப்படி நிறுவனம்ல, அதை விட்டுடுவாங்க. அப்படி என்ன, அப்படி அவங்களால நிறுவ முடியாது, ஆதாரம் கிடையாது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக ஒரு பழியை சுமத்துவது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வழிகேடர்கள் எடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா, தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரம் இல்லை என்கின்ற பொழுது தங்களை எதிர்த்து யாரெல்லாம் நேர்வழியில் பயணிக்கிறார்களோ அவர்கள் மீது வீண் பழிகளை சுமத்துவது. இதுதான் ஒவ்வொரு காலத்திலையும் வழிகேடர்கள் எடுத்த ஆயுதம். தர்காக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தர்காவுக்கு போகாதீங்க, தர்கா கட்டுவது இஸ்லாத்துக்கு எதிரானது, இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கலிமாவுக்கு எதிரானது, அடிப்படைக்கு முரணானது, ரசூலுல்லாஹ் தடுத்தது, ஷிர்கு என்று சொல்லும் பொழுது இவங்க அவுலியாக்களை திட்டுகிறார்கள் பழி போடுவாங்க. நாம் அவுலியாக்களை திட்டணுமா? இவர்கள் செய்கின்ற காரியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரானதுன்னு சொல்லும் பொழுது அவுலியாக்களை திட்டுகிறார்கள் என்று அப்பாவி மக்களுக்கு தவறான முறையிலே ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா இவர்கள் நபி தோழர்களை திட்டுகிறார்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வாங்க. நாம நபி தோழர்களை திட்டுகிறோமா? நீங்க தௌஹீத் ஜமாத்தினுடைய எந்த உரைக்கு போனாலும் சரி, ஒரு ஜும்மா உரைக்கே கேட்குறீங்க, எந்த பயான்களை கேட்டாலும் அதுல நபித்தோழர்களை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், நபித்தோழர்களுடைய செய்திகளை சொல்லுவோம். நபித்தோழர்களுடைய செய்தினா அவங்க சொந்தமாக செய்த செய்தி கிடையாது. அவர்கள் எப்படி தர்மம் செஞ்சாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் தர்மம் செய்யணும். அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் இஸ்லாத்துக்காக பாடுபடணும். அவர்கள் எப்படி வணக்க வழிபாடுகள் புரிந்தாங்க பாருங்க, அது மாதிரி நாமளும் வணக்க வழிபாடுகள் புரியணும்னு ஒரு ரோல் மாடலாக அவர்களைத்தான் நாம் உதாரணங்களாக சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற நாம நபித்தோழர்களை திட்டுகிறோமா? நபித்தோழர்களை ஏசுகிறோமா? அவர்களுக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறோமா? இல்லை. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றோம்ல, நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னதற்கு அதை ஆதாரத்தின் அடிப்படையிலே, குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலே எதிர்கொள்ள முடியாதவர்கள் நபி தோழர்களை திட்டுகிறார்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வார்கள். உண்மையில் இது நபி தோழர்களை திட்டுவதா என்று கேட்டால் நபி தோழர்களை திட்டுவது கிடையாது. நபி தோழர்களே இன்னொரு நபி தோழரை பின்பற்றுறது கிடையாது. நபித்தோழர்களுடைய கொள்கையே என்னவா இருந்ததுன்னா, அவர்களே இது போல நபித்தோழர்களை பின்பற்றணும்ங்கிற ஒரு கொள்கை இன்னைக்கு புதுசா வந்து சொல்றாங்கல்ல, அது மாதிரியான கொள்கை அவர்களிடத்திலே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சட்ட பிரச்சனை ஒன்று வருது. முதல்ல அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு பாக பிரிவினை சொத்து சம்பந்தமா.
கேள்வி கேட்டவர் அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிறாரு. ஒரே கேள்வி. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் அதே கேள்வியை கேட்கிறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பதிலை சொல்லுகிற பொழுது அவர் கேள்வி கேட்டவர் இருக்கிறார்ல, அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் இப்படியான பதிலை சொல்றாங்களே, வேறு ஒரு பதிலை சொன்னாரே அப்படிங்கும் பொழுது இந்த நேரத்தில் நபி தோழர்களை பின்பற்றுவதாக இருந்தா இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமா, அபு மூசா சொல்லிட்டார்ல, அவர் சொல்றதை பின்பற்றிட்டு போ, அவர் சொல்றதை கேட்டுட்டு போ, இப்படி சொல்லியிருக்கணும்ல. அப்படி அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையை பாருங்க. நான் இன்னி இதன் லலல்து, நான் அந்த கருத்தை அப்படியே ஏற்று அபு மூசா சொல்லிவிட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, அவர் நபித்தோழர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் தந்த பதிலையே நானும் தருவேன் என்றால் நான் வழிகெட்டவனாக ஆகிவிடுவேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொன்னாங்கன்னு ஹதீஸை அவர் பின்பற்றுகிறார். அப்ப நபித்தோழர்களே, ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை பின்பற்றினது கிடையாது. நபித்தோழர்களுடைய கொள்கையே பிற நபித்தோழர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக்க வேண்டும் என்பது கிடையாது. அப்ப அந்த நபித்தோழர்களே எப்படி இருந்தாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு சலஃபியாக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு நபித்தோழர்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்கம்னு பின்பற்றணும். நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா ஏத்துக்குவோம், ஏன்னா அவங்க மூலமாகத்தான் நமக்கு ஹதீஸ் வருது. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ஏத்துக்குவோம், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னா ஏத்துக்குவோம். இதுதான் நமக்கு ஹதீஸ், ரசூலுல்லாஹுடைய வார்த்தை தான் நமக்கு பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி. அதை விடுத்து விட்டு இப்படி மனிதர்களுடைய கருத்துக்களை, நபித்தோழர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக்க வேண்டும் என்பது திருமறை குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது, ஹதீஸ்கள்ல எங்கேயுமே கிடையாது. அப்படி ஆதாரம் இல்லாத காரணத்தினாலதான் மக்களுக்கு தவறான முறையிலே பிரச்சாரம் செய்கிற வகையில இவர்கள் நபித்தோழர்களை திட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். சரி, நபித்தோழர்களை இவங்க பின்பற்றுறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைன்ன உடனே சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நபித்தோழர்களை நாங்க ஏன் பின்பற்றுகிறோம் தெரியுமா, இமாம்களை நாங்க ஏன் பின்பற்றுகிறோம் தெரியுமா, நாங்கள் பின்பற்றுவதற்கு காரணம் இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் மார்க்கத்தை அவரவர்கள் சிந்திக்கிறீங்க, அவரவர்கள் குர்ஆன் வசனத்தை படிக்கிறீங்க, ஹதீஸ்களை படிக்கிறீங்க. இப்படி படிக்கிற காரணத்தினால ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக முடிவெடுப்பதற்கு பதிலாக ஏற்கனவே நபித்தோழர்கள் இமாம்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த முடிவுல நாம போயிட்டா நமக்கு மத்தியிலே முரண்பாடே வராது. முரண்பாடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்றாங்க. இந்த கருத்து கேட்பதற்கு உணர்வு பூர்வமாக நல்ல கருத்து மாதிரி தெரியலாம், கரெக்டு தானே, எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறோம், ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க, எல்லாரும் நபித்தோழர்கள் சொல்ற மாதிரி போயிட்டா, எல்லாரும் இமாம்கள் சொல்ற மாதிரி போயிட்டா நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வராதே, பிரிவினை வராதே அப்படின்னு உணர்வு பூர்வமாக யோசிச்சா ஏதோ நல்ல கருத்து மாதிரி தெரியும். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஆட்டம் காண செய்கிற கருத்து இந்த கருத்து. ஏன் தெரியுமா, இவங்க என்ன சொல்ல வராங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் நீ நின்றினா நீ பிரிஞ்சு கிடப்ப, குர்ஆன் ஹதீஸ் உனக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தும், முரண்பாடை கொண்டு வரும். ஆனா இமாம்கள் சொன்னதை நீ கேட்டுட்டேன்னா உனக்கு முரண்பாடு வராது. அப்ப யாருடைய செய்தியை விட யாருடைய செய்தி பெருசு? அல்லாஹ்வுடைய செய்தியை விட இந்த இமாம்களுடைய செய்தி அற்புதமான செய்தி. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை விட, அல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்களை விட இமாம்கள் சொன்ன விளக்கம் இருக்குதுல, அது உனக்கு ரொம்ப அற்புதமாக புரிஞ்சு போயிடும், அற்புதமாக உனக்கு விளக்கத்தை தந்துவிடும் என்று ஒரு தவறான இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஆட்டம் காண செய்கிற ஒரு கருத்தை பேசுறாங்க. அல்லாஹ் இப்படித்தான் நமக்கு சொல்றானா, முரண்பாடு வந்தால் நீ இமாம்கிட்ட போய் விளக்கத்தை தேடு, நபி தோழர்கள்ட்ட போய் விளக்கத்தை தேடு, இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறானா? இல்ல. முரண்பாடு வந்து அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்? ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன்,
ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நீங்க அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் விளக்கத்தை தேடுங்க. கருத்து வேறுபாடு வந்தால், முரண்பாடு வந்தால், செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது அதற்கான சரியான விளக்கத்தை அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் தேட வேண்டும். திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் தேட வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் முரண்பாட்டை களைவதற்கு ஒரு வழியை சொல்லி இருக்கும் பொழுது அதுல எனக்கு தீர்வு இல்லை, இமாம்கள்ட்ட போனாதான் எனக்கு முரண்பாடு விலகும்னு சொல்றாங்கன்னா இது குர்ஆனுக்கு எதிராக சவால் விடுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட மனிதர்களுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதாக இல்லை. அதைத்தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி போய் பின்பற்றினாங்க. இப்படி பின்பற்றியவர்கள் முரண்பாடு வரக்கூடாதுன்னு தானே நபித்தோழர்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும்னு சொன்னாங்க. அப்படி போனவர்கள் அவர்களுடைய கொள்கை விஷயத்துல முரண்பாடு இல்லாம இருக்கிறாங்களா? சலஃபியாக்கள்னு சொல்லிக்குவாங்க, எல்லாரும் தங்களை சலஃபியாக்கள்னு சொல்லிக்குவாங்க. ஆனா எல்லாரும் ஒரு கொள்கையில் இருக்கணும்ல. ஏன் இவங்க தங்களை சலஃபியாக்கள்னு சொன்னாங்க? முன்னோர்களை நாங்க பின்பற்றுவதற்கு காரணமே முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் சொன்னாங்க. அப்ப இவர்களுடைய கொள்கையில என்ன இருக்கக்கூடாது? முரண்பாடு இருக்கக்கூடாது. அதான சரியான பார்வை. முன்னோர்களை ஏன்பா பின்பற்றீங்க, ஆதாரமே இல்லைன்னு கேட்டா முன்னோர்களை நாங்க பின்பற்றுவதற்கு காரணமே முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க. அப்படின்னா அவர்களுடைய கொள்கையில முரண்பாடு இருக்கக்கூடாது. அப்படி முரண்பாடு இல்லாத கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்களான்னு கேட்டா இல்லை. அவர்களுடைய கொள்கை விஷயத்திலேயே அவ்வளவு முரண்பாடு. எல்லாரும் எங்கள் தங்களை சலஃபிகள்பாங்க. சில பேர் நபித்தோழர்களை மட்டும்தான் பின்பற்றணும், மற்றவர்களை பின்பற்ற கூடாது சிலருடைய கருத்து. சில பேர் இல்ல இல்ல நபித்தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்களை பின்பற்றணும், அதுக்கு கீழே போயிடக்கூடாதுன்னு சில பேர். சில பேர் இல்லங்க அது மட்டும் கிடையாது, இமாம்களையும் சேர்த்து பின்பற்றணும். ஏன் அதோட நிக்கிறீங்க, இமாம்களையும் பின்பற்றணும்னு சில பேர். சில பேர் என்னன்னா இவங்களுடைய கருத்துக்களை கூட எல்லாரும் சேர்ந்து சொன்னாதான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆளு இப்ப அபூபக்கர் தனி கருத்தை சொல்லியிருந்தாருன்னா அதை எடுக்க தேவையில்லை. இப்படி ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய கொள்கையிலேயே முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா தங்களை எப்படி சொல்லிக்குவாங்கன்னா சலஃபியாக்கள்னு சொல்லிக்குவாங்க. அப்ப முரண்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே இந்த கொள்கையை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த கொள்கையில முரண்பாடு இல்லாம இருக்குதான்னு கேட்டா 1008 முரண்பாடு அதுலதான் இருக்கு. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நின்றால்தான் முரண்பாடு இருக்காது என்று இறைவன் சொன்னான். அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு மாற்றமாக முரண்பாடை களைவதற்கான வழி முன்னோர்களிடத்தில் இருக்கிறது என்று இவர்கள் சென்ற காரணத்தினால் இவர்களிடத்தில் தான் 1000 முரண்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு சில ஆதாரங்களை பாருங்க. ஒரு இஜ்திஹாத் பண்றாங்க, ரெண்டு பேருடைய இஜ்திஹாதுல யாருடைய இஜ்திஹாதுல தவறு இருக்கும். ஆனா இன்னொரு நபி தோழர் ஆதாரமாக தான் சொல்லியிருப்பாரு, சரியாகத்தான் சொல்லியிருப்பாரு. அந்த நபி தோழருடைய கருத்தை எடுத்துக்க, ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் என்று நான் வேற இடத்துல பேசியிருக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு? இவர் ஒரு தன்னை சலஃபி கொள்கை உள்ளவர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டவர். இவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு நபித்தோழர், தனி நபித்தோழர். இப்ப இப்னு உமர் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தல, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துறாருன்னா ஹதீஸ் ஆயிடும். அவராக ஒரு கருத்தை சொல்லுகிறார், அவருடைய மனதில் பட்டதை பேசுகிறார். அப்படி பேசினால் அதுவும் மார்க்கம்தான், அதையும் பின்பற்ற வேண்டும் தான் என்று இவர் பேசுறார். எங்க உட்கார்ந்து பேசுறாரு? இந்த ஜாக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய பள்ளியில உட்கார்ந்து தான் பேசுறார். சரியா? இன்னொருத்தவர் அவரும் அதே மாதிரி ஒரு பள்ளியில தான் உட்கார்ந்து பேசுறாரு. இவரும் தன்னை சலஃபின்னு சொல்றவர் தான். இவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. கவுலு சஹாபிக்கும் ஃபஹ்மு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல. கவுலு சஹாபின்னு அர்த்தம் ஒரு சஹாபியுடைய கூற்று, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்து. அதை யாராவது இங்க வந்து பின்பற்றி ஆகணும் நடம்பிடிக்கிறோமா? ஒரு சஹாபியினுடைய கருத்தை பின்பற்றி ஆக வேண்டும்னு யாராவது நாங்க இங்க அடம்பிடிக்கிறோமான்னு இவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோமே, அவர் என்ன சொல்றாரு? ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் என்று நான் வேற இடத்துல பேசியிருக்கிறேன். ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான் இவரும் பேசுறார். ரெண்டு பேரும் ஒரு அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல அமர்ந்து பேசுறாங்க. அவர்கள் தங்களை சலஃபியாக்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்பா சலஃபி கொள்கையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்டா முரண்பாடு வரக்கூடாதுலங்கிறாங்க. இதுதான கொள்கையை முரண்பட்டு நிக்கிறீங்களே, சட்டத்துல முரண்பாடு இருக்கும். சரி,
இது கொள்கையில முரண்பட்டு நிக்கிறீங்க. ஒரு நபித்தோழருடைய கருத்து ஆதாரம் தான் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நபித்தோழருடைய கருத்து ஆதாரம்னு யாராவது இங்க நாங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே தங்களை சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, என்னது குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவன்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு. குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவன்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இவர் என்ன சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள்னு சொல்வதுதான் வழிகேடு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு ஒரு இடத்துல பேசுறார். இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்துல அவர் பேசும் பொழுது ஒரு சட்டத்தை மறுக்கிறார். என்ன சட்டத்தை? இரண்டாவது ஜமாத் வைக்கிறதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் தொழுது முடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் மட்டும் வராரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு தொழுகை நடத்தி தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ரெண்டு சஹாபியும் தொழுகை நடத்தி தொழுறாங்க, ஜமாத் வச்சு தொழுறாங்க. அப்ப இரண்டாவது ஜமாத் வைப்பதற்கு ஆதாரம் இருக்குது. அந்த இரண்டாவது ஜமாத் வைக்கின்ற சட்டத்தை எப்படி மறுக்கிறாருன்னா ஒரே ஆளுதான் பாருங்க. அளவுக்கு தேர்தல் அடிப்படையில் கூடாதுன்ற கருத்து தான் சரியானது. இரண்டாவது ஜமாத் ஒன்று கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இது கருத்து வந்து ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாரு. அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாங்க. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது ஜமாத்து தவிர்க்கணும், இரண்டாவது ஜமாத்தை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்னா நபித்தோழர்களிடத்துல வளமை இல்லை. ஹதீஸ் தெளிவா இருக்குது. ஹதீஸ்ல அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவாக வழிகாட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் வழிகாட்டினது பத்தாது. நபி தோழர்கள்ட்ட வளமை இல்லை, அதனால இரண்டாவது ஜமாத் வைக்கிறது கூடாது. ஒரு இடத்துல பேசும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு பேசுறது. இன்னொரு இடத்துல பேசும் பொழுது ஹதீஸையே எதை வைத்து மறுப்பதுன்னா நபி தோழர்கள்ட்ட வளமை இல்லைன்னு சொல்லி ஹதீஸை மறுத்துறது. அப்ப இவர்கள் சலஃபிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று மக்கள் மன்றத்திலே தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பொழுது சிலர் நாங்க குர்ஆன் ஹதீஸ் வழியில தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றுவதற்காக சொல்லிவிட்டு கொள்ளைப்புற வழியாக நபித்தோழர்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் இவர்களுக்கு மேலோங்கி ஆதாரம். நபித்தோழர்களுடைய கருத்துல ஒரு ஆதாரம் இல்லைன்னா அதற்காக ஹதீஸையே புறந்தள்ளுபவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து இதையெல்லாம் விட பாருங்க, அதாவது இதை பேசுவதற்கு இதை சொல்வதற்கு நாவு கூச வேணாம். இந்த சமுதாயத்துல இந்த மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்காக தந்த ஆதாரம் என்ன? குர்ஆனும் ஹதீஸ் தான். இந்த ஸ்தானத்துக்கு வேற எந்த செய்தியாவது வர முடியுமா? குர்ஆனுடைய கருத்துக்கு ஹதீஸுடைய கருத்துக்கு நிகராக பின்பற்றுவதற்கு தகுதியாக வலுவானதாக இதற்கு நிகராக எந்த தனி மனிதருடைய கருத்தோ அல்லது மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களோ வந்து நிக்குமா? அப்படி சொன்னால் அது ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? ஏன்னா ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய செய்தி என்கின்ற பொழுது, அந்த செய்திக்கு நிகராக அல்லது அந்த செய்தியை விட பலமானது இந்த மனிதர்களுடைய சொல் அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வருமா? ஒரு ஹதீஸை விட பலமான ஆதாரம் இஜ்மா அப்படிம்பாங்க. இஜ்மானா என்ன? ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்த இமாம்கள், அந்த ஒரு இமாம்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அது இஜ்மா. ஒரு 10 இமாம்களோ அல்லது 15 இமாம்களோ ஒரு காலத்தில் வாழ்ந்த சில இமாம்கள் அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அது இஜ்மா. அந்த இஜ்மா எப்படியான ஆதாரம்? அந்த தனி மனித கருத்துக்கள், அந்த இஜ்மா என்கின்ற அந்த பல இமாம்களுடைய கூட்டு கருத்து, அது இதை விட வலுவானதா, ஹதீஸை விட வலுவானதா? அப்ப இவங்க எங்க அழைச்சிட்டு போறாங்க புரியுதா? குர்ஆன் ஹதீஸ் என்பது வார்த்தையில் இருக்கும். குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பது வார்த்தையில் இருக்கும். வார்த்தையில் அதை சொல்லிவிட்டு இவர்கள் எதை முற்படுத்துவார்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள்னா மனிதர்களுடைய கருத்துக்கள், நபித்தோழர்களுடைய கருத்துக்களோ அல்லது இமாம்களுடைய கருத்துக்களோ இஜ்மாவோ இதுதான் முக்கியம் என்பதுதான் இவர்களுடைய இந்த கொள்கையிலிருந்து இவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்ப இவர்களுடைய அந்த வார்த்தைகளை பாருங்க எப்படி ஒரு, அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு நிகராக எந்த ஒரு மனிதருடைய வார்த்தையையும் ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்வதற்கு அவருடைய ஈமான் ஒத்துழைக்காது.
ஆனா இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஹதீஸை விட வலுவானது இஜ்மா. இஜ்மானா என்ன? இமாம்கள்லாம் சேர்ந்து எடுத்தாங்கன்னு ஒரு முடிவு, அந்த முடிவு ஹதீஸை விட பலமானதான். அப்ப சலஃபி கொள்கைன்னு சொல்லிட்டு எதை நோக்கி அழைக்கிறாங்கன்னு தெரியுதா? இவர்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் இவர்களிடம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் என்பதை எல்லாம் இவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குர்ஆன் ஹதீஸை நீங்கள் எடுத்து சொன்னால் கூட அந்த இமாம் சொல்லியிருக்கிறாரா, இந்த இமாம் சொல்லியிருக்கிறாரான்னு தான் இவங்க கேட்பாங்களே தவிர, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்காதவர்களாகத்தான் இந்த சலஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சலஃபி என்கின்ற கொள்கையின் ஊடாக இந்த முன்னோர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் இவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது இவர்களுடைய பேச்சிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா கடைசி ஆயுதமாக, கடைசி சப்பை கட்டாக ஒரு சப்பை கட்டு கட்டுவாங்க. அதாவது ஆதாரம் இல்லை, முன்னோர்களை பின்பற்றுவதற்கு இஸ்லாத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வஹியை மட்டும்தான் பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்கு மாற்றமா ஆதாரம் இருக்காதுல்ல. முன்னோர்களை பின்பற்ற சொல்லி ஆதாரம் இருக்காது. ஆதாரம் இருந்தா நம்மள்ட்ட காட்டுங்கன்னு தான் சொல்றோம், ஆதாரம் இல்லை. அதனாலதான் இது மாதிரி காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல கடைசியாக அவங்க சொல்ற காரணம் அப்படி என்னன்னா, அதாவது நாங்க ஏன் முன்னோர்களை பின்பற்றுகிறோம், முன்னோர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறோம், பின்பற்றுகிறோம் அப்படின்னா, அவர்கள் சொல்லும் பொழுதுதான் மார்க்கத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை வச்சு மட்டும் நீங்க மார்க்கத்தை புரிய முடியாது, ஹதீஸை வைத்து மட்டும் மார்க்கத்தை புரிய முடியாது. இமாம்களுடைய கருத்துக்கள், நபித்தோழர்களுடைய கருத்துக்களை வச்சுதான் நீங்க மார்க்கத்தை புரிய முடியும். விளக்கத்துக்காக நாங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம்னு கடைசி ஆயுதமாக ஒன்ன சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அதான் பின்பற்றலன்னு சொல்லிட்டாங்களே, விளக்கத்துக்காக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்களே, இதுல என்ன தப்பு இப்படின்னு தோணும் உணர்வு பூர்வமாக சிந்தித்தாள். ஆனா இஸ்லாமிய கொள்கையை பொறுத்தவரையில உணர்வு பூர்வமாக அணுகக்கூடாது, ஆதாரபூர்வமாக அணுகணும். அப்ப ஆதாரபூர்வமாக அணுகும் பொழுது இந்த விளக்கம் சரியா என்று பார்த்தால் இதுவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணானது. ஏன்? அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சாரார் மட்டும் விளங்க வேண்டும் என்பதற்காகன்னு சொல்லலை. நபித்தோழர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக, இமாம்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக, முன்னோர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை தந்திருக்கிறதா அல்லாஹ் சொல்லல. லஅல்லக்கும் தஅக்கிலூன், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். விளங்குவதற்காக இந்த குர்ஆனை நான் எளிமையாக தந்திருக்கிறேங்கிறான். உங்களுக்கு புரியணும், இந்த குர்ஆன்ல சொல்லப்படுகிற கருத்துக்கள், இந்த குர்ஆனில் சொல்லப்படுகிற கொள்கைகள், இந்த குர்ஆனில் சொல்லப்படுகிற சட்டங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் லேசாக, இலகுவாக, எளிமையாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப குர்ஆனே புரிவதற்கு எளிமையாக தரப்பட்டது என்று இறைவன் சொல்லிட்டான். இன்னொரு ஏற்பாடை அல்லாஹ் செய்யறான், நாம புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக இன்னொரு ஏற்பாடு செய்யறான். அது என்ன? அதான் ஹதீஸ். ஹதீஸ ரசூலுல்லாவின் மூலமாக ஹதீஸை ஏன் தந்தேன் என்றால், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த குர்ஆனை நபி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக, குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹதீஸ். ரசூலுல்லாவை அல்லாஹ் அனுப்பியதற்கு காரணமே குர்ஆனை நபியை நீங்க விளக்கி சொல்லுங்கன்னு தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனை விளக்கி சொல்றாங்க. குர்ஆனை விளக்கமாக, எளிமையாக நான் விளங்குறதுக்காக தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் எனக்கு புரியலன்னு சொன்னா, இல்ல எனக்கு புரியல, என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா யாருடைய விளக்கத்தை குறை காணுகிறார்கள்? அல்லாஹ் சொன்னால் எனக்கு புரியவில்லை, அல்லாஹுடைய வார்த்தை எனக்கு புரியவில்லை, அதை ஒரு இமாம், ஒரு நபித்தோழர் வந்து விளக்கினால் மட்டும்தான் எனக்கு புரிகிறது என்றால், இங்கே யாருடைய விளக்கத்தை விட யாருடைய விளக்கத்தை இவர்கள் மேலோங்க செய்கிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். அல்லாஹுடைய விளக்கத்தை எல்லாம் டம்மி ஆக்கிட்டு இந்த மனிதர்களுடைய விளக்கம் இருந்தாதான் எனக்கு புரியுதுன்னா, அப்ப இந்த மனிதர்களுடைய விளக்கத்தை அல்லாஹுடைய விளக்கத்தை விட உயர்த்தி பிடிக்கிறார்கள். அப்ப எவ்வளவு மோசமான, எவ்வளவு இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிரான, இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது வலா யுனப்பியுக மிஸ்லு ஹபீர்,
அல்லாஹ் மாதிரி உங்களுக்கு யாரும் விளக்கி சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் தன்னுடைய ஒரு பண்பை பற்றி சொல்றானே, என்ன மாதிரி உங்களுக்கு விளக்கமாக யாராலும் சொல்ல முடியாதுங்கிறானே, அந்த இறைவனுடைய பண்பை மறுக்கிற விதத்துல இவர்களுடைய கொள்கை இருக்குதா இல்லையா? அதைத்தான் இன்றைக்கு சலஃபி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க. அப்ப ஒரு கொள்கையை எடுப்பதாக இருந்தால் இஸ்லாத்தின் அடிப்படையிலே இந்த கொள்கை நேர்வழி மிக்க கொள்கை என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கணும். குரானிலிருந்தோ நபிமொழியிலிருந்தோ இதோ இந்த முன்னோர்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் இந்த வசனம் இருக்கிறது, இந்த ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லணும். அப்படி ஏதாவது ஆதாரங்களை முன்வைக்கிறாங்களா? இல்ல, வெறுமனே காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முரண்பாடு இல்லாம இருக்கணும், புரியணும் அப்படின்னு. அதுவே அந்த காரணங்களே முதல்ல மார்க்கத்துக்கு மாற்றமான காரணங்களாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எதுவுமே வேலைக்கு ஆகலன்ன உடனே ஒரு அடுத்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. இறுதி ஆயுதம் அதான். என்ன ஆயுதம்? வேஷம். என்ன வேஷம் அப்படின்னா முக்காடு தான். முக்காடை போட்டுக்குவாங்க. இந்த சலஃபிகள்னு பாருங்களேன், சலஃபிகள்னு தங்களை சொல்லிக்கிறவங்கள யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கென்று ஒரு தோற்றத்தை வச்சுப்பாங்க, அவர்களுக்கென்று ஒரு தனி தோற்றத்தை, அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க. என்ன செய்வாங்க? நல்ல ஒரு வயிற்று வரையும் தாடி வளர்த்திருப்பாங்க. ஜுப்பா, அதாவது உடம்பு முழுவதுக்கு என்ன ஜுப்பா, தோப்பு. இந்த அரபிக்காரங்கெல்லாம் போடுறாங்களே, அது அவங்களுடைய கலாச்சாரம். அந்த அரபிக்காரனுடைய ட்ரெஸ்ஸை இங்கே வந்து போட்டுக்கிறது, இங்கே வந்து நமக்கு அவியுது. என்ன புழுக்கம் தாங்க முடியல நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே. இவங்க என்ன நம்ம போட்டிருக்கிற சட்டை கையிலாம் போட்டுப்பார், அதுக்கு மேல என்னது ஒரு தோப்பு ஒண்ணு. அந்த தோப்பு அரபிக்காரன் ட்ரெஸ் ஒண்ணு போட்டுறது. அடுத்து என்ன? ஒரு அந்த முக்காடு, அரபிக்கான மாதிரியே ஒரு முக்காடு. இதையெல்லாம் வச்சுட்டு என்னது? ஏமாத்துறது. எதுவுமே எடுபடலைன்ன உடனே சூஃபி வேஷம்பாங்க. இந்த சூஃபி வேஷம்னா அவர் ரொம்ப சூஃபி, ஏதோ அவர் சூஃபின்னா ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல சூஃபிங்கிறதே மார்க்கத்துக்கு எதிரானது. சூஃபி வேஷம் போடுறது என்ன? நல்ல புள்ள வேஷம் போடுறது. பார்க்கும் போது சிரிக்கிறாரே, பல்ல காட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ், வார்த்தைக்கு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் பார். அந்த இடத்துல மார்க்கம் அப்படி சொல்லியிருக்குதா இல்லையானே தெரியாது. வார்த்தைக்கு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படிம்பார். எதுனா இந்த ட்ரெஸ்ஸை வச்சும் இது போன்ற வார்த்தைகளை வைத்தும் கடைசி ஆயுதமாக மக்கள் மத்தியிலே வேஷம் போட வந்துருவாங்க. இதுதான் சலஃபிகள் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம். இதை பார்க்கும் பொழுது சில பேர் இதை பார்க்குறாங்க, ஆதாரத்தை பார்க்கல. ஒரு சில பேர் ஆதாரத்தை பார்த்து ஆதாரங்களின் அடிப்படையிலே கொள்கையை அமைத்துக் கொள்ளுகிற மக்கள் வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா சில பேர் இந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்காம இந்த வேஷத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. வேஷத்தை பார்த்து எவ்வளோ பெரிய இறைச்சவாதி, அவரோட தாடியை பார் எவ்வளோ பெரிய தாடியா இருக்கு, அவர் ட்ரெஸ்ஸை பார், அவரோட நடைய பார், அவரோட ஏதோ ஹீரோ, சினிமா ஹீரோ நிற்கிற மாதிரி அவர் பேச்சை பார், எப்படி சிரித்த முகமா இருக்கிறார், எவ்வளவு மாஷா அல்லாஹ் சொல்றாரு. ஒரு மணி நேரம் பேசினார்னா 30 மாஷா அல்லாஹ் சொல்லிடுறாரு, 30 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறாரு, 30 அல்லாஹ் அக்பர் சொல்லிடுறாரு. எவ்வளோ பெரிய ஈமான்தாரி. அப்படியே கவுந்துடுறான். மார்க்கத்தை, கொள்கையை இதை வச்சா தீர்மானிப்பது? இந்த ட்ரெஸ்ஸை வச்சும் இந்த வார்த்தையை வச்சும் இந்த வேடத்தை வைத்தும் தீர்மானிப்பதா? அப்ப கொள்கை என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்படி தீர்மானிக்கின்ற பொழுதுதான் நாம் நேர்வழியிலே பயணிக்க முடியும் என்பதை நம்ம இந்த விஷயத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்க இன்னொரு பழியை, எப்படி நபித்தோழர்களை நாம் புகழுகிற பொழுது, நபித்தோழர்களை நாம் மதிக்கிற பொழுது அவர்களை பின்பற்ற கூடாது என்று சொல்ல ஒரே காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வார்த்தையின் அடிப்படையில் பின்பற்றக்கூடாது, வஹியை தவிர எதுவும் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி இல்லை என்று நாம் சொல்லுகிற பொழுது நபி தோழர்களை திட்டுகிறோம் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்களோ, அதே மாதிரி இன்னொரு பொய் பிரச்சாரத்தையும் ஒரு அவதூறையும் சொல்லுவாங்க நமக்கு எதிராக. என்ன சொல்லுவாங்க? இவர்கள் ஹதீஸுகளை மறுக்கிறார்கள், ஹதீஸுகளை தௌஹீத் ஜமாத் மறுக்குது, இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வாங்க. இப்ப முதல்ல இந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க, இது சரியா, இதெல்லாம் அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு திருடன் என்ன பண்ணுவானா, தன்னை யாரும் திருடன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை யாராவது துரத்தும் பொழுது திருடன் 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 அவனும் கத்திக்கிட்டே போவானா. ஒரு திருடனை நம்ம துரத்துனா என்ன சொல்லுவோம்? திருடன் திருடன் சொல்லி அவனை துரத்துவோம்.
அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றது, திருடன் திருடன்னு சொல்லிட்டு அவனும் போனான்னா வழியில வர மக்கள்லாம் ஓ இவனும் துரத்துற ஆள் தான் போல, அவன் திருடன் இல்ல போல நினைச்சுக்குவாங்க. அது மாதிரி இவங்க என்ன செய்யறது, ஹதீஸ் மறுப்பாளர்கள் நம்மளை சொல்ல வேண்டியது. ஆனா ஹதீஸ் மறுப்பாளர்கள்னா முதல்ல என்னங்கிறத விளங்கிக்கணும். ஹதீஸ் மறுப்பாளர்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள், அல்லது ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்பிய பிறகு, இது ஹதீஸ் தான், இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், இது ரசூலுல்லாஹ் செய்ததுதான் என்று உறுதியாக நம்பிய பிறகு அதை சட்டமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு ஒன்றுக்கும் உதவாத காரணங்களை கூறி அதை நடைமுறைக்கு கொண்டு வர மறுப்பதுதான் உண்மையிலேயே ஹதீஸ் மறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் பாங்குங்கிற ஒரு வணக்கத்தை நமக்கு கற்றுத்தந்தாங்க. சஹர் பாங்கு, சஹர் பாங்குனா என்ன? ஒவ்வொருத்த 5 வேளை தொழுகைக்கும் பாங்கு சொல்லுகிறோம். இதே மாதிரி சஹர் நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் ஒரு பாங்கை சொல்லி இருக்கிறாங்க. மக்களுக்கு 2 முஅத்தின்களை ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கின்ற கண் தெரியாத சஹாபி ஒருவர். இந்த 2 சஹாபியையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நியமித்து, ஒருவர் சஹர் பாங்கு சொல்வார், இன்னொருவர் ஃபஜர் பாங்கு சொல்வார்னு வித்தியாசப்படுத்தி, இவர் சொன்னா சஹர் பாங்குன்னு புரிஞ்சிங்க, இவர் சொன்னா ஃபஜர் பாங்குன்னு புரிஞ்சிங்கன்னு ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு தெளிவாக இதை வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை பத்தி அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் சஹர் பாங்கு சொன்னதாக சில செய்திகள் வருகிறதே, சஹருக்கு பாங்கு சொல்லி மக்களுக்கு உணர்த்தியதாக சில அறிவிப்பு செய்ததாக சில செய்திகள் வருதே, இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கடிகாரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதனால் மக்களை எழுப்பி விடுவதற்காக சஹர் நேரத்தில் ஒரு பாங்கு சொன்னார்கள். இன்னைக்கு கடிகாரம் கண்டுபிடித்து விட்ட காரணத்தினால் சஹர் பாங்கு தேவையில்லை. யாரு இதை சொல்றா? தங்களை ஹதீஸ் பாதுகாவலர்கள் என்றும் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு பொய் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எழுதுறாங்க, கடிகாரம் கண்டுபிடிச்சதுனால சஹர் பாங்கு வேணாமா, 5 வேளை தொழுகைக்கு வேணான்ற வேண்டியதானே? கடிகாரம் இருக்கும் பொழுது 5 வேளை தொழுகைக்கு எதுக்கு பாங்கு உங்க பார்வையில? அதுக்கு வேணான்னு சொல்லிட வேண்டியதானே? அப்ப சஹர் பாங்கை ஏன் இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? நாம இந்த சஹர் பாங்கை நடைமுறைப்படுத்தணும். எப்படியான காலகட்டத்துல மதுஹபு மட்டும்தான் மார்க்கம்னு இருந்த காலகட்டத்துல, நபி வழிகள் மறக்கடிக்கப்பட்ட காலகட்டத்துல, சுன்னத்துகளை மறந்து வாழ்ந்த காலகட்டத்துல, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, கை விரல்கள் ஒடிக்கப்பட்டாலும் சரி, விரலசைத்தால் ஹவுதிலே தூக்கி வீசப்படுகிற காலகட்டத்தில் விரலசைக்கிற சுன்னத்தை நாங்கள் உயிர்ப்பிப்போம், சஹர் பாங்குங்கிற சுன்னத்தை உயிர்ப்பிப்போம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் எங்கெல்லாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் உயிர்ப்பிப்போம்னு நாம உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சஹர் பாங்கு கடிகாரம் கண்டுபிடிக்காத காலத்துல உள்ளது, இப்ப தேவையில்லை. பாங்குங்கிறது வணக்கம் தானே. பாங்க ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? ஒரு வணக்கம். ஒரு வணக்கத்தை கடிகாரங்கிற ஒரு அறிவியல் காரணத்தை வச்சு மறுக்கிறாங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா யார் ஹதீஸ் மறுப்பாளர்கள்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த திடல் தொழுகைன்னு நம்ம சொல்லுவோம், பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகை என்ன? அதாவது ரசூலுல்லாஹுடைய காலத்துல மஸ்ஜித் நபவி மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மைக்குரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி. அந்த மஸ்ஜித் நபவியிலே தொழுவதை விடுத்துட்டு ரசூலுல்லாஹ் எதுக்கு கட்டளை போடுறாங்க? திடலுக்கு போய் தொழுவோம். பெருநாள் என்பது திடலில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கிறனால அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குகிற வகையில திடல் நபி வழியில் திடல் தொழுகைன்னு அறிவிப்பு பண்ணும் பொழுது கேலி பண்ண கூட்டம் இவங்க. எதுக்கு இதை சொல்றோம்னா, தங்களை ஹதீஸ் பாதுகாவலர்கள்னு நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்றாங்கல்ல, இந்த ஹதீஸ் பாதுகாவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் எப்படி பாதுகாத்தாங்க தெரியுமா? நாம நபி வழியில் திடல் தொழுகைன்னு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குகிற பொழுது அவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க. லொஹர் தொழுகை தெரியும், அசர் தொழுகை தெரியும், மஹரிபு தொழுகை தெரியும், ஃபஜர் தொழுகை தெரியும், இஷா தொழுகை தெரியும், அது என்ன திடல் தொழுகை அப்படின்னு கேலி பண்ணாங்க. திடலில் தொழுகிற தொழுகையே சுருக்கமாக தமிழ்ல திடல் தொழுகைன்னு எழுதும் பொழுது, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கும் பொழுது அது என்ன திடல் தொழுகை, இதை நாங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு கேலி பண்ணாங்க. சரின்னு ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லும் பொழுது
அதை ஏத்துக்கிற மனம் அவங்களுக்கு வரல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்துல, அதாவது ரசூலுல்லாவுடைய காலத்துல பள்ளிவாசல்ல இடம் இல்லாம இருந்திருக்கும், அதனால போய் திடல்ல தொழுதுருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் தெளிவா இருக்குது. மஸ்ஜித் நபவி அவ்வளவு விசாலமான இடம், அவ்வளவு விசாலமான இடத்தை விட்டுவிட்டு, அவ்வளவு நன்மை பெற்று தருகின்ற இடத்தை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் திடலுக்கு சென்றிருக்கிறாங்க. பெண்கள் வர வேண்டும் என்பதற்காக, இயற்கை உபாதை உள்ள மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது, அதை மறுத்தவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க? ஹதீஸ் மறுப்பாளர்கள்ங்கிற ஒரு பட்டத்தை சுட்டுகிறார்கள். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் சில செய்திகள் வருகிறது. ஹதீஸ்களை பொறுத்தவரையில நாம எல்லாருக்கும் தெரியும், இது பாமர மக்கள் முதற்கொண்டு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஹதீஸ்ல இது சஹீஹான பலமான செய்தி, இது லைஃபான பலவீனமான செய்தி, இப்படி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆதாரபூர்வமான செய்தி, பலவீனமான செய்தி, இது எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன் இப்படி முடிவெடுக்கிறோம்? குரான்ல இப்படி யாராவது எடுப்போமா? எந்த முஸ்லிமாவது எடுப்பாங்களா? எடுக்கிறது கிடையாது. எல்லா முஸ்லிம்களும் குரான் அப்படியே ஏத்துக்கிறோம். ஹதீஸை மட்டும் ஏன் பலமான செய்தி பலவீனமான செய்தின்னு பிரிக்கிறோம்? ஏன்னா இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட முறையில் குரானை போன்று இது பாதுகாக்கப்படல. குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அந்த முறையில் ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை. ஹதீஸ்ல சில மனிதர்கள் திட்டமிட்டு ஹதீஸ்களின் பெயரால், ரசூலுல்லாவின் பெயரால் இட்டு கட்டி இருக்கிறார்கள். சிலர் மனித பலவீனத்தினால, மறதி, தப்பா புரிஞ்சுக்கிறது, இது மாதிரியும் சில மனிதர்கள் தவறாக ரசூலுல்லாவின் பெயரால் அறிவித்திருக்கிறார்கள். அந்த தவறான செய்திகளை, பொய்யான செய்திகளை ரசூலுல்லாவோடு இணைக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை மட்டும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பலமான செய்தி பலவீனமான செய்தின்னு பிரிக்கிறோம். ஒரு செய்தியை பலமான செய்தி அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த செய்தியை ஏத்துக்கிறோம்னு அர்த்தம். பலவீனமான செய்தின்னு முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த செய்தியை ஏத்துக்கல, விட்டுறோம், மறுக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு செய்தியை பலவீனம்னு முடிவெடுப்பதாக இருந்தா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்னு, அறிவிப்பாளர் தொடரில் ஏதாவது குறை இருக்குது. ஒரு யாராவது ஒரு மனிதர் குறை உள்ள மனிதரா இருக்கிறார், பொய்யரா இருக்கிறாரா, அந்த செய்தி ஏத்துக்க முடியாது. பலவீனமானவரா இருக்கிறாருன்னா அந்த செய்தி ஏத்துக்க முடியாது. அவர் அறிவிக்கின்ற செய்தியினுடைய கருத்து, பலம் ஆள்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அந்த செய்தியினுடைய கருத்து என்பது குர்ஆனுக்கோ அல்லது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கோ முரணாக இருக்கும் என்றால் அப்போது அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் ஹதீஸ்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் இப்படி அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாதோ, அதே போலத்தான் ஹதீஸினுடைய கருத்தில், ஹதீஸ்னு எந்த செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அந்த கருத்து குர்ஆனுக்கோ அல்லது இன்ன பிற ஹதீஸ்களுக்கோ இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கோ முரணாக வந்தால் அப்போதும் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி இல்லை. இது ஹதீஸ்களை சொல்லி தருகிற பாடம். அப்ப இப்படி ஒரு ஹதீஸை நாம ஆதாரபூர்வமானது முடிவு செய்யறதுக்கு அறிவிப்பாளர் தொடரை எப்படி பார்க்க வேண்டுமோ அதே போல கருத்தையும் கவனிக்க வேண்டும் என்று ஹதீஸ்களை நமக்கு சொல்லி தருது. இந்த ஒரு முறையை பயன்படுத்துகிற காரணத்தினால நம்மள ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாவோடு சம்பந்தப்பட்டு வர சில செய்தி அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, ஆனா அதனுடைய கருத்து ரசூலுல்லாவோடு இணைக்கிற வகையில இல்லை. ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணோட தனிச்சிருந்தாங்கன்னு வருது, இதை எப்படி ரசூலுல்லாவோட இணைக்க முடியும்? இணைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சூனியம் வச்சு ஒரு யூதன் வீழ்த்தி விட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வருது, இதை எப்படி ரசூலுல்லாவோட இணைக்க முடியும்? இணைக்க முடியாது. இப்படின்னு நாம சொல்ற காரணத்தினால இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் ரசூலுல்லாவுடைய ஒழுக்கத்திற்கும் இழுக்கை சேர்க்கின்ற விதத்துல சில செய்திகள் வருது. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் இதனுடைய கருத்து சரியா இல்லை, இந்த செய்தி பலவீனம், இந்த செய்தி ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால நம்மள ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்றாங்க. இப்படி சொல்றதா இருந்தா இவங்க ஹதீஸ் கலையில் இருக்கின்ற பெரும்பான்மையான இமாம்களையும் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இமாம் இப்னுல் ஜவுசி அவர் தன்னுடைய மௌதுஆத் அப்படிங்கிற கிதாபுல பாகம் 1 பக்கம் 106 சொல்றாரு, அலா தரா, நீங்கள் அறியவில்லையா, லவ் இஜ்தமா ஹல்குன் மின சிகாத், நம்பகமானவர்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டமே, ஃபஅக்பரு அன்னல் ஜமல கத் தகல ஃபி சம்மில் ஹியாத், ஊசி துவாரத்திற்குள்ளே ஒட்டகம் நுழைந்து விட்டது என்று நம்பகமானவர்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டமே அறிவித்தாலும்
லமா நஃபஅனா சிக்கத்துஹும், அவங்க நம்பகமானவர்கள்ங்கிற அவங்களுடைய அந்த நம்பகத்தன்மை நமக்கு எந்த பயனையும் தராது. அவங்க நம்பகமானவங்க தான், ஆனா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி இருக்கு? ஊசி துவாரத்துக்குள்ள ஒட்டகம் பூந்துடுச்சுன்னு இருக்கு. அப்படி பூர முடியுமா? சாத்தியம் இல்லாதத ஒரு பெருங்குட்டு அறிவிக்கட்டும், அவங்க நம்பகமானவர்களா இருக்கட்டும், ஆனா அவங்களுடைய நம்பகத்தன்மத்தை வச்சு எந்த பயனும் கிடையாது. வகுல்லு ஹதீஸின் ரஐதஹு யுகாலிஃபுல் மஅகூல அவ் யுனாகிசுல் உசூல, அறிவுக்கோ அல்லது இஸ்லாத்தின் அடிப்படைக்கோ முரணாக வருகிற ஒரு செய்தியை நீ பார்த்தால் ஃபஅலம் அன்னஹு மௌலூ, நீ அறிந்து கொள் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அது நம்பகமானவர்கள் அறிவிச்சிருந்தாலும் சரி, அவங்க நம்பகமானவர்கள் ஒரு பெருங்கூட்டமா இருந்தாலும் சரி, அவர்களுடைய நம்பகத்தன்மை எந்த பயனையும் தராது. அவங்க சொல்லக்கூடிய செய்தி அறிவுக்கோ இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கோ முரணாக இருக்கும் என்றால் அது ரசூலுல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்ட பொய், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்லுகிறார். அப்ப இவ்வளவு தெளிவாக இமாம் இப்னுல் ஜௌசி சொல்றாரு. அதே மாதிரி இமாம் மாலிக், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது ஒரு பெண்மணி என்னுடைய தந்தைக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த செய்தி இமாம் மாலிக் மறுக்கிறார், இது குர்ஆனுக்கு முரணா இருக்குதுன்னு. இப்படி இமாம் மாலிக்ல இருந்து இமாம் ஷாஃபியிலிருந்து இமாம் இப்னுல் ஜௌசி, இப்னு ஹஸ்ம், இப்னு ஹஜர் என்று தற்கால இமாம் உசைமின் வரை பல இமாம்கள் கருத்து சரியில்லை என்றும் செய்திகளை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள், செய்திகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள், மறுக்கத்தக்கவை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவர்களை எல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்களா? முன்னோர்கள்ங்கிறீங்கல்ல, அந்த முன்னோர்கள் தான் இப்படி ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். அப்ப அந்த முன்னோர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் எந்த முன்னோர்களை போற்றுகிறீர்களோ புகழ்கிறீர்களோ, இந்த தௌஹீது ஜமாத்தை இந்த விதியை கடைபிடிக்கிற காரணத்தினால் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய நீங்கள் அவர்களை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லணும். அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்மளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே ஹதீஸ் மறுப்பாளர்கள் யாரு? இதெல்லாம் சரியான செய்தின்னு ஒத்துக்கிட்டு, இப்ப அந்நிய பெண்ணோட ரசூல்லா தனிமையில இருந்த மாதிரி ஒரு செய்தி வருது, ரசூல்லாவுக்கு அந்த பெண்ணு பேன் பார்த்து விட்ட மாதிரி அந்த அளவுக்கு ரசூல்லாவும் அந்த பெண்ணு நெருக்கமாக இருந்தாங்கிற அளவுக்கு அந்த செய்தி ரொம்ப மோசமாக ரசூல்லாவோடு இணைத்து சொல்வதற்கு வாய் கூசக்கூடிய அளவுல ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை நாங்க இது ரசூல்லாவோட இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது செய்தியா நாங்க ஏத்துக்கலன்னு நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, இந்த செய்தியை ஹதீஸ்ன்னு ஏத்துக்கிறீங்கல்ல. ஏத்துக்கிறதா இருந்தா நீங்க மக்களுக்கு எப்படி மார்க்க தீர்ப்பு வழங்கணும்? அந்நிய பெண்ணோடு எந்த ஆணும் தனிமையில இருக்கலாம் அப்படின்னு மார்க்க தீர்ப்பு வழங்கணும். ஏன்? ரசூல்லா செஞ்ச சுன்னத்து தானே, ரசூல்லா செஞ்சா ஏத்துக்கணும்ல, சுன்னத்து தானே, அதை வைத்து மார்க்க தீர்ப்பு வழங்கணும்ல, சொல்லணும்ல. அப்படி சொல்லுவாங்களா? இல்ல அது அப்படின்னு அப்ப மழுப்புறது. அப்ப நீங்களும் ஏத்துக்கலையே. ஒன்றை ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு ஆதாரபூர்வமானது ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கோ அதை மக்களுக்கு சட்டமாகவோ சொல்லவில்லை என்றால் நீங்கள் தான் ஹதீஸ் மறுப்பாளர்களை தவிர ஒரு ஹதீஸை பலவீனம் என்று சொல்வதற்கு அறிவிப்பாளர் தொடரை பார்ப்பதை போல கருத்தை கவனிக்கின்ற நாங்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் அல்ல. ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று எங்களுக்கு சொல்வதை போல நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லணும்? அறிவிப்பாளர் தொடரை வச்சு பலவீனமாக்குறவங்களையும் சொல்லணும், கருத்தை வைத்து பலவீனமாக்கின இமாம்களையும் சொல்லணும், நீங்கள் போற்றுகின்ற அறிஞர்களையும் சொல்ல வேண்டும். எல்லாரையும் ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவர்கள் இதனாலதான் இவர்களை கள்ள சலஃபிகள் நம்ம சொன்னோம். இவங்களை கள்ள சலஃபிகள் சொன்ன உடனே அது எப்படி நீங்க கள்ள சலஃபிகள்னு சொல்லலாம்? சில பேர் கேட்டாங்க, நாங்க என்ன கள்ளத்தனம் பண்ணணும், எங்களை கள்ள சலஃபிகள். இது கள்ளத்தனம் தானே? ஏன்னா காசுல பண்றதா கள்ளத்தனம்? கொள்கையில கள்ளத்தனம் பண்றீங்களே. கொள்கையில நீங்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று எங்களுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து மக்கள் மத்தியிலே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நீங்கள் அந்த ஹதீஸை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. உங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கொள்கையை நீங்கள் வளைத்துக் கொள்கிறீர்கள், சத்தியத்தை மக்களுக்கு மறைக்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு நிற்கிறீர்கள். இதனால் தான் நீங்கள் கொள்கையிலே கள்ளத்தனம் செய்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இதனால தான் கள்ள சலஃபிகள் என்ன பண்ணோம்? அழைத்தோம். அப்ப இறுதியாக ஒரு விஷயம், இந்த சலஃபிகள் ஏன் இந்த முன்னோர்களை சார்ந்திருக்கிறோம்னு சொல்றாங்க அப்படின்னா, எதுனாலும் தங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க மார்க்கத்தை வளைச்சுக்கலாம். அதனாலதான் குர்ஆன் ஹதீஸ்னா ஒரு வழிதான், அந்த வழியில தான் போய்கிட்டே இருக்கணும். அதுல பிசகுவதோ பிறழ்வதோ இருக்கக்கூடாது, வளைவு நெளிவு இருக்கக்கூடாது.
நெளிவு சுழிவு இருக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா அந்த வழியில போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது பாரமா இருக்கிற காரணத்தினாலதான் தங்களுக்கு தகுந்தாற்போல் மார்க்கத்தை வளைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் முன்னோர்களை பின்பற்றுறாங்க. இப்ப முன்னோர்களை இவங்க என்ன ஒரு 10 பேர் முன்னோர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான பேர்ல ஒரு 10 பேர் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம்ல, அதை தங்களுக்கு ஆதாரம் ஆக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவர்கள் முன்னோர்கள் வழியிலே நாங்கள் செல்கிறோம் என்று இவங்க சொல்றாங்க. ஒண்ணு, இவங்களுக்கு தகுந்ததை எடுத்துக்குவாங்க, தகுந்ததை விட்டுடுவாங்கிறதுக்கு. பிறை விஷயத்தை பாருங்க. பிறை விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பிறை கட்டுப்படுத்தாது என்பதையும், தத்தமது பகுதியிலே பார்க்கின்ற பிறையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு குரைப் என்பவர் ஷாமுக்கு போறாரு, அங்க பிறை பார்க்கறாங்க. அந்த தகவலை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்றாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஷாம்ல சிரியாவுல பார்த்த பிறைய ஏத்துக்காம இவர் நோன்பை கண்டினியூ பண்றார். கண்டினியூ பண்ணிட்டு சொல்றாரு, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படிதான் கத்து தந்தாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே பிறைலாம் கத்து தரல, அவங்க பகுதியில பார்க்கப்படுகிற பிறை தான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. இந்த ரசூலுல்லாஹ் கற்று தந்த சுன்னத்தை நாம நடைமுறைப்படுத்துறோம், தமிழ்நாட்டில் பிறை பார்த்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம்னு. இவங்க ரசூலுல்லாவை ஏத்துக்கல. சரி, அது உங்க விஷயத்துல நமக்கு தெரிஞ்சதுதான். நபித்தோழர் ஏத்துக்குவீங்கல்ல, அந்த இப்னு அப்பாஸ் எதை செயல்முறைப்படுத்தினாரு? ரசூலுல்லாஹ் சொன்னதான செயல்முறைப்படுத்தினாரு. இப்னு அப்பாஸ் செயல்படுத்தினது என்ன? தத்தமது பகுதியில பார்த்த பிறையை தான் ஏத்துக்கிட்டாரு. அதை இவங்க செய்யணும்ல, செய்ய மாட்டாங்க. சரி, உலகத்திற்கே ஒரு பிறைன்னு சொல்லுவாங்க, எங்க தெரிஞ்சாலும் ஏத்துங்கப்பான்னு சொன்னா சவுதியில தெரியட்டும், அதுக்கப்புறம் எங்க கருத்தை நாங்க வெளியிடுறோம். சவுதியில தெரிகிறது தான், சவுதியில அறிவிச்சா அறிவிப்பை வெளியிடுவாங்க, சவுதியில தெரியலையா அவ்வளவுதான், உலகத்துல எங்க தெரிஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய சவுதியினுடைய கொள்கையை, சவுதியினுடைய அடிவரடிகளாக இருப்பதுதான் இவர்களுடைய நிலையை தவிர இதை தாண்டி ஆதாரத்தின் அடிப்படையிலே கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் இல்லை. இவர்கள் தங்களுக்கு தகுந்தாற்போல் வளைத்துக் கொள்வதற்காகத்தான் போலி காரணமாக முன்னோர்களை சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நேர்வழி என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்ததுதான், குர்ஆன் ஹதீஸ். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நின்றால்தான் அது நேர்வழியை தவிர அதை தாண்டி போனா இப்படிதான் வழிகேட்டில் கொண்டு போய் வீழ்த்தும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.